விஷயமாக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் துறைக்கு கேகேஎஸ்க்கு ஒரு புதியதொரு உதயமாகி இருக்கின்றது நான் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் 35 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு யாழ் புகையிரத நிலையத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இது சாதாரண நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் காங்கேசன் துறை என்பது எதிர்காலத்தில் பெரிய தொழில்பேட்டை என்று உருவாக போகின்றது. அது மாத்திரமான விமான நிலையம் புதுப்பிக்கப்பட போகின்றது. அதே போன்று இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் புதுப்பிக்கப்பட போகின்றது. அந்த வேளையில் தான் எங்களுடைய புகையிரத திணைக்களத்தினுடைய பாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று இந்த பிரதேசத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் முகாமித்துவம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு புகையிரத சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்து சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் விமான சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தொழில்பேட்டையை உருவாக்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ அந்த துரிதமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வேறு எதுவுமல்ல. விசேடமாக இது நாள் வரைக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து அல்லது யாழ்ப்பாணத்தை கைவிட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய தோழிகள் அல்லது சகோதரிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ முடியும், வாழக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலஸ்தானமாக, ஒரு தலைமையகமாக இன்றைக்கு காங்கேசன் துறை மாறி வருகின்றது. அதனால் இந்த காங்கேசன் துறைக்கு அந்த 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 நிலைமையின் கீழ்தான் இன்றைக்கு விசேஷமாக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இன்றைக்கு எங்களுடைய புகையிரத சேவை இருக்கின்றது. அப்போ அந்த புகையிரத சேவைக்கு கடந்த 35 வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது. 35 வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர். அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் காரணமாக இன்றைக்கு புகையிரத சேவைக்கும் புகையிரத நிலையத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் ஒரு பொக்கிஷமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அதே போன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மானகரமான சக்தியாக இருக்கின்றோம். அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள், உரையாடுகின்றார்கள், எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள், ஆதரவாக பார்க்கின்றார்கள், லவ்வாக பார்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணிதிரண்டு ஓரணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக, தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக, எங்களுடைய குமரனுக்கு எதிராக, எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக, குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள், அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய, அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட, இனவாத ரீதியாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் போது முதல்வர் வேட்பாளராக கபிலன் நிறுத்தப்படும். நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எங்களுடைய முதல் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது, கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் தான்.
நீ சிந்துபாத்தி புதைகுழி அகழ்வு வழக்கில் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலையும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட அகழ்ந்து எடுத்து அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளுடைய இது வந்து என்ன விதமான ஒரு விதத்தில் புதைக்கப்பட்டிருக்குது, அதனுடைய வடிவங்கள் என்னென்றது தொடர்பான விடயங்களை ஆராயிறதோட அடையாளம் காணப்பட்ட எலும்புகள் வந்து அகழ்ந்தெடுக்கிற பணிகள் வந்து தொடர்ச்சியாக செய்யப்படுறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கு மட்டும் 17 முழுமையான மற்றது பகுதியளவான மனித எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குது. இன்றையோட கிட்டத்தட்ட 5 எலும்புக்கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதே நேரத்தில் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் வந்து இந்த வழக்கு அழைக்கப்பட்டதோட இந்த வழக்கு தொடர்பான பிரதேசத்தை வந்து சந்தேகத்துக்குரிய மனித புதைகுழியாக வந்து பிரகடனப்படுத்துறதுக்காக பாதிக்கப்பட்டவர் சார்பில் சட்டத்தரணிகளால் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுடைய முதற்கட்ட அவதானிப்புகளும் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட அகழ்வு புதைக்கப்பட்ட புதைகுழியினுடைய அகழ்வு பிரதேசத்தில் வந்து 1.6 அடி ஆழத்திலேயே வந்து உடலங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டதோடு குவியல்களான ஒரு குழப்பகரமான ஒரு புதையல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத நிலையிலேயும் இது வந்து சந்தேகத்துக்குரிய அல்லது ரகசியமான மனித உடலங்களை புதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி என்ற ஒரு அவதானிப்பு அவர்கள் கொடுத்திருந்ததோட நீதிமன்றமும் வந்து இது ஒரு குற்றவியல் சம்பவம் நடந்த இடத்துக்குரிய இடம்னு சொல்லியிருந்தோம். இது தொடர்பான அகழ்வு பணிகள் இந்த அகழ்வு பணியிலிருந்து குறிக்கப்பட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி என்றதையும் கட்டளை ஒன்று ஆக்கியிருந்தது. இந்த அடிப்படையில் சட்ட வைத்திய நிபுணர் மேலும் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் சட்ட வைத்திய அதிகாரி வந்து கேட்கின்ற கட்டளைகளுக்கு ஏற்ற அளவில் ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கான கட்டளையை உருவாக்குனதோடு தொல்லியல் பேராசிரியர் சோமதேவா அவர்கள் குறித்த பணியில் தொடர்ந்தும் பணியாற்றி இந்த அகழ்வு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றதோடு முறையான பாதுகாப்பு ஒழுங்குகளை வந்து குறித்த அகழ்வு பணி பிரதேசத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியும் கட்டளை உருவாக்கியிருக்கிறார்.